அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்மக்கிட்ட ஆடு இருக்குது, கோழி இருக்குது, ஆனால் மாடு மட்டும் இல்லை. அதனால் இன்றைக்கி நம்ம மாடை பற்றி தான் பார்க்க போகிறோம். திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை மோட் ஷாப்பிங். நீங்கள் ஆன்லைனில் க்ரோசரி ஐட்டம்ஸ் வாங்குறவங்களா? அப்போ கண்டிப்பாக பை மோட்டை சூஸ் பண்ணுங்கள், பெஸ்ட்டாக இருக்கும். பை மோட் மொபைல் அப்ளிகேஷன் இப்போ ப்ளே ஸ்டோர்லையும் ஆப் ஸ்டோர்லையும் அவைலபிளாக இருக்குது. சீக்கிரம் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு ஆஃபரையும் மிஸ் பண்ணாமல் வாங்கிடுங்க. நமக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணா கிட்ட வந்து கண்ணுக்குட்டிகள் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. சரி வாங்க நம்ம நேரடியாக போய் பார்த்துடலான்னு சொல்லி அவங்க வீட்டுக்கே போயிட்டோம். அவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து கண்ணுக்குட்டிகள் வந்து விற்பனைக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொன்னார். சரின்னு சொல்லி ஒரு இடத்த எல்லாமே நம்ம போய் பார்த்ததில் அங்கே இன்றைக்கி வந்து நம்ம போன நேரத்துக்கு ஒரு 2-3 கண்ணுக்குட்டிகள் தான் இருந்துச்சு. ஏற்கனவே வந்து 10 கண்ணுக்குட்டிகள் இருக்குன்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தார். ஆனால் எல்லாமே இங்கேருந்து வந்த வேகத்துக்கு கிளம்பிடுச்சு. கடைசியாக அந்த 3 தான் இருக்குது அப்படின்னு சொன்னார். சரி நம்மளும் இது வரைக்கும் கண்ணுக்குட்டி வாங்கி வளர்த்ததில்லை. அதே மாதிரி நம்ம வந்து கறவை மாடுகளும் வாங்கி வளர்த்தது கிடையாது. பால் நம்மளுக்கு வந்து எப்படி கறக்கணும் அப்படின்றது நமக்கு தெரியாததுனால நம்ம வாங்கி எல்லா மாடும் கொடுத்துருவோம். ஸோ இந்த வாட்டி ரொம்ப வருஷம் கழித்து நம்ம வந்து ஒரு 3 கண்ணுக்குட்டி வாங்கலாம்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கு. இந்த 3 கண்ணுக்குட்டிகள் வந்து பார்த்திங்கன்னா 2 வந்து பார்த்திங்கன்னா காலங்கன்று. ஸோ 1 மட்டும்தான் வந்து பசுமாடாக இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கிட்ட போய் பார்த்ததில் வந்து இப்போ கடைசியாக பார்த்த 2மே வந்து பார்த்திங்கன்னா காலக்குட்டின்னு நினைக்கிறேன். இதில் நம்மளுக்கு வியாபாரம் எப்படி பண்ணுறது, நோய் எதாவது வருமா, தீவனம் என்னன்னு நம்மளுக்கு ஒன்றுமே தெரியாது. சரி இருந்தாலும் வந்து நம்ம ஆடுகள் வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கிறதுனால ஆடுகள் வந்து மேய்க்கிறதுக்கு நம்ம கூட்டிகிட்டு போகும்போது இந்த கண்ணுக்குட்டிகளையும் சேர்த்து உள்ளே கூட்டிகிட்டு போனோம்னு சொன்னால் அது ஏதாவது கொஞ்சம் நாளைக்கு வந்து நம்ம கூட இருக்கும் அப்படின்னு நினச்சிருக்கேன். இதோட வயசு எல்லாமே வந்து பார்த்தோன்னு சொன்னால் 2லேருந்து 3 மாதம் வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் எனக்கு சரியாக தெரியாது இந்த மாடோடைய வயசு என்ன, இது பால் குடிக்கிற குட்டிகளா என்ன ஏது நமக்கு ஒன்றும் தெரியாது. இப்போ வந்து ரேட்டு பேசி முடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாடுக்கு வந்து என்ன விலை மதிப்பு வச்சுருக்காங்கன்றது நமக்கு எதுவுமே தெரியாது. ஸோ அவங்க கயிறை அவுத்துக்கிட்டு நமக்கு ஒரு கயிறு கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த வண்டி டிரைவரும் வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி இந்த கண்ணுக்குட்டிகளை ஏற்றி நம்ம வீட்டுக்கு கொண்டு போயிட வேண்டியதான். இந்த கண்ணுக்குட்டிகளை வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ப்ராப்பராக நம்மகிட்ட ஷெட்டு கிடையாது. இருந்தாலும் நமக்கு ஊரில் நிறைய பேர் சொன்னது என்னென்னா, ஆடு மாடுகளை வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஆடுக்கு தான் வந்து நம்ம ஷெட்டெல்லாம் தேவைப்படும், அதுவும் செம்பரி குட்டிகளுக்கு தான் ஷெட்டெல்லாம் தேவைப்படும். மற்றபடி மாடுகளுக்கு வந்து மழையோ வெயிலோ அதெல்லாம் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொன்னதுனால சரி நம்மக்கிட்ட ஒரு 3 மாதம் இல்லை நம்ம நல்லா இருந்துச்சுன்னு சொன்னால் ஒரு 6 மாதம் வந்து இருக்கலாம். இதுக்கப்புறம் வெயில் காலம் தானே அப்படின்றதுனால நம்ம மரத்துக்கடியில் கூட கட்டி போட்டுக்கலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் வாங்கியாச்சு. ஸோ இந்த மாடு வந்து கடைசியாக வந்து ஒரு அமௌண்ட்டை பேசி வாங்கியாச்சு. இந்த 3 மாடில் வந்து இந்த ஒரு மாடு கடைசியாக இந்த பார்த்தவங்க மட்டும்தான் பெண் மாடு. ஸோ இந்த 3 மாடும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் என்ன விலைக்கு வாங்கலாம், உங்களோட மதிப்பு என்னென்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தெரிஞ்சவங்க மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. இப்போ தான் கொஞ்ச நாள் ஆச்சு, ஒரு வாரமாக வந்து நம்மக்கிட்ட வந்து அறுவடை வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ மாடுகளுக்கு தேவையான தீவனம் எல்லாமே நம்ம வீட்டில் ரெடி பண்ணி வச்சாச்சு. அதனால நம்ம தைரியமாக வந்து கண்ணுக்குட்டிகளை நம்ம வாங்கியாச்சு. ஸோ இப்போ இந்த கண்ணுக்குட்டியை வந்து நம்ம வீட்டுக்கு கொண்டு போகிறோம். இங்கேருந்து ஒரு 1/2 மணி நேரம் தான் ட்ராவலு. ஸோ இப்போ நம்ம ரெடியாக கிளம்பியாச்சு. விருதுநகர் மாவட்டத்தில் இது எந்த ஏரியா, இவ்வளோ தண்ணி இருக்குது அப்படின்னு யாராவது பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. இந்த ஊருக்கு நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரேன் நான். இது பக்கத்தில் வந்து உங்களுக்கு ஒரு க்ளூ சொல்லணும்னா, இது வந்து பக்கத்தில் ரொம்ப ஃபேமஸான ஒரு கோவில் இருக்குது. அது பக்கத்தில் தான் நம்ம வந்து இப்போ வந்து கண்ணுக்குட்டியை வாங்கி எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நான் வந்து மாடுகளை ஆட்டோவில் ஏற்றி பார்த்துருக்கேன். ஆனால் கண்ணுக்குட்டிகளை பார்த்தது கிடையாது, கவனிச்சதும் கிடையாது. எனக்கு ஒரு பயம் என்னென்னு சொன்னால் கண்ணுக்குட்டிகளை கட்டி போடாமல் உள்ளே வச்சிருக்காங்களே, குதிச்சு வெளியே ஓடிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஃபாலோ பண்ணிட்டு வந்துகிட்டே இருந்தேன். அதெல்லாம் ஒன்றும் செய்யாது, பயந்துட்டு அது பாட்டு நிற்கும். கழுத்தில் சும்மா ஒரு கயிறு தான் கட்டி விட்டுருக்காங்க, அது எதுவும் பிரச்சனை கிடையாதுன்னு டிரைவர் சொன்னார். அதனால சார் ரைட் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒரு வேடிக்கை பார்த்துக்கிட்டே வந்துட்டேன் நான். எப்படியோ ஒரு வழியாக ஒரு 20 நிமிஷத்தில் நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ மாடுங்கவே வந்து ஒரு சாணி உச்சா எதுவும் போகலை, அது பாட்டுக்கு கம்முன்னு சைலண்ட்டாக தான் கிடக்குது போல். இந்த லொக்கேஷனுக்கு வந்து இது புதுசுங்கிறதுனால இது கத்துமா இல்லை நைட்டு ஓடிடுமா அப்படின்றது எனக்கு கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. இருந்தாலும் நம்மளோட அங்கிள் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் மாடு ஆல்ரெடி வளர்த்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, ஈஸியாக ஹேண்டில் பண்ணிப்பாங்க. ஸோ மாடு அப்படின்றது வந்து ஒரு பெரிய பட்ஜெட்டு, அதெல்லாம் நம்ம வாங்கி வளர்க்க முடியுமா அப்படின்றது நானே கொஞ்சம் யோசனைலாம் இருந்தேன். இருந்தாலும் வந்து சரி வாங்கி ட்ரை தான் பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்துட்ருக்காங்க. சரி இந்த மாடை வாங்கியிருக்கீங்களே, இந்த மாடோடைய வயசு என்ன, இதோடைய ப்ரைஸ் என்ன அப்படின்றது எனக்கே தெரியாது. கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்டை சொல்லிட்டு போங்க. ஏன்னா அது எல்லாமே பார்த்து வாங்கினது நம்மளோட மாமா தான். அதே மாதிரி இது என்ன ரக மாடு அப்படின்றது எனக்கு இன்னுமே தெரியல. நான் மாமாட்ட கேட்டதுக்கு வளர்ந்தால் தான் தெரியும், பார்ப்போம் என்ன ரகமாக இருந்தால் என்ன, ஒரு 3 மாதம் 6 மாதத்தில் நம்ம வந்து கொடுக்குறது தானே அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டாச்சு. ஸோ இந்த கடைசியாக இறங்குறது தான் வந்து அந்த பசு குட்டின்னு நினைக்கிறேன். சரி பார்க்கலாம். இந்த மாடை வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டில் யார்கிட்டையுமே சொல்லவே இல்லை. ஏன்னா வீட்டில் வந்து மாமா கிட்ட ஏற்கனவே 2-3 மாடுகள் வந்து கறவை மாடுகள் இருக்குது அப்படிங்கிறதுனால எதுக்கு தேவையில்லாமல் மாடுகளை மறுபடியும் வாங்கி நம்ம வந்து சிரமப்படணும் அப்படின்னு சொல்லி வீட்டில் திட்டுவாங்கன்றதுனால யாருக்கே சொல்லலை. திடீர்னு போனோம், பார்த்தோம், பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லி விலைக்கு ஏற்ற மாதிரி இருக்குதுன்னு சொல்லி நம்ம வாட்டுக்கு பிடிச்சி கொண்டு வந்து உள்ளே விட்டாச்சு. ஸோ இந்த இடத்துல ஆடுகள்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் கொண்டு வந்து கொஞ்சம் நேரத்துக்கு இடம் மாற்றி விட்டுட்டு உள்ளே கொண்டு போய் மாடுகளை விட்டாச்சு. ஸோ பக்கத்தில் பார்த்திங்கன்னா தெரியும், நாற்று ஊற்றி வச்சுருக்காங்க. ஸோ அந்த தேவையான தீவனம்லாம் உள்ளே நமக்கு இருக்குது. ஸோ காஞ்சி தீவனமும் இருக்குது, அதே மாதிரி பச்சை தீவனமும் நம்ம வந்து தொட்டியில் போட்டிருக்கோம். அது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் என்னது, ஆமாம்
கோஸோட இலைகளை வந்து நம்ம போட்டிருக்கோம். அதே மாதிரி உங்களுக்கு அந்த காலிஃப்ளவரோட இலையும் கலந்து நம்ம வாங்கிட்டு வந்திருக்கோம். அது எல்லாமே மூட்டையாக கட்டி நம்ம மார்க்கெட்லேருந்து கொண்டு வந்தாச்சு. அதை போட்டிருக்கோம். வந்து ஒரு 5 நிமிஷம் தான் ஆகுது. செம பசியில் இருந்துச்சு போல். மணி இப்போ ஒரு 3:30 மணி, எனக்கு தெரிஞ்சு மேய்ச்சலுக்கு போகிற நேரம் போல். அதனால் பசியில் இருந்ததுனால அது பாட்டுக்கு உட்காந்து எல்லாத்தையும் வந்து சாப்பிட்டுருக்கு. ஸோ வந்தோடனே நம்ம தண்ணி வச்சோடனே வேணால் போய் தண்ணியை குடிச்சிட்டு வந்துருச்சு. ஸோ இந்த மாடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 காலம் கண்ணுங்களும் கத்தவே இல்லை. இந்த கண்ணுக்குட்டி தான் கத்திக்கிட்டே